அப்படிதான் எடுத்தோம். அப்போ உள்ள வந்ததுக்கு அப்புறம் தான் யாரு நடுவுல நிக்கிறது, யாரு இது நிக்கிறது. பிகாஸ் அவர் வந்து ராஜா சார் வந்து என்னன்னா ரெஸ்பெக்ட் கொடுக்கணும்னு பாக்குறாரு ரஜினி சார். ரஜினி சார் வந்து சொன்னாரு செல்ஃபி எடுக்கலாம்னாரு. செல்ஃபினா எப்படி எடுப்போம்? நம்ம ஃப்ரெண்ட்ஸ்க்கு தான் எடுப்போம். பிக்கெஸ்ட் ஆர்டிஸ்ட், ரொம்ப ஃபேமஸ் கூட சொல்லக்கூடாது. சூப்பர் ஸ்டார் இல்ல, எல்லாத்துக்கும் வேர்ல்ட் என்டையர் வேர்ல்ட் லவ்ஸ் ஹிம். அந்த மாதிரி ஒருத்தர் வந்து அப்படி வந்து எல்லாம் எடுக்கணும்னு சொன்னாலும் எனக்கு வந்து சார் நான் செல்ஃபி வேண்டாம், நம்ம பிக்சரா எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ராஜி சாரோட ஒரு இவர் இருக்காரு மேனேஜர், அவர்கிட்ட கொடுத்து நீங்க எடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்தேன். அப்போ ஓகே செல்ஃபி வேண்டாம்னு ஒரு போட்டோ அவரு வாங்கிட்டு எடுக்க பார்த்தாரு. அப்புறம் நானும் ஆக்சுவலா ரஜினி சார் மட்டும் தான் எடுக்கிற மாதிரி இருந்துச்சு. இவர் கூட எடுக்கிறேன்னு சொன்னோன்னா அவர் பார்த்துட்டே இருந்தாரு. என்னடா இவ்வளவு நேரம் நம்ம எல்லாரும் பேசிட்டு இருந்தோம், ஒரு மாதிரி பாப்பாங்கல்ல, நம்மள கழட்டி விட்டுட்டு எடுக்கிறாங்களே அப்படின்னு. அது ஐ சா இன் ஹிஸ் ஐஸ். ஒரு மாதிரி பார்த்தது எனக்கு புரிஞ்சிருச்சு. அதனால சார் நீங்களும் வாங்க உள்ள அப்படின்னா அவரும் உள்ள வந்துட்டாரு. ஹாப்பி, இஸ் வெரி ஹாப்பி. அப்படிதான் எடுத்தோம். அப்போ உள்ள வந்ததுக்கு அப்புறம் தான் யாரு நடுவுல நிக்கிறது, யாரு இது நிக்கிறது. பிகாஸ் அவர் வந்து ராஜா சார் வந்து என்னன்னா ரெஸ்பெக்ட் கொடுக்கணும்னு பாக்குறாரு ரஜினி சாருக்கு. பிகாஸ் ஹீஸ் அவரே இது இல்லை, அதனால வந்து கொடுக்கணும்னு நான் வந்து இவரு என்ன சொல்றாரு, இல்ல அவருக்கு ரெஸ்பெக்ட் கொடுக்கணும்னு. சரி இந்த பொண்ணு நடுவில் நின்றுக்கிட்டோம், நம்ம 2 பேரும் சைட்ல நின்றுக்கலாம். ஸோ அப்போ யாரு அவங்க 2 பேரும் ஈக்குவல் மாதிரி நினைச்சுக்கிறாரு, அப்படி நினைச்சுக்கிட்டாரு அவருன்னு நினைக்கிறேன் நான்.